அலகு 29. பெலிஸ்தியர் தாவீதை புறக்கணித்தல். பெலிஸ்தியர் தம் படைகளையெல்லாம் அபேக்கில் ஒன்று திரட்டினர். இஸ்ரேலில் உள்ள நீரூற்றின் அருகே இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரின் தலைவர்கள் 100 படைகளுடனும் 1000 படைகளுடனும் அணிவகுத்துச் சென்றார்கள். தாவீதும் அவருடைய ஆட்களும் ஆக்கீசோடு கடைக்கோடியில் சென்றார்கள். அப்பொழுது பெலிஸ்திய படைத்தலைவர்கள், இந்த எபிரேயர் இங்கு என்ன செய்கின்றனர் என்று கேட்க, அதற்கு ஆக்கீசு அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய சவுலின் பணியாளராயிருந்த இந்த தாவீது பல நாட்களாக பல ஆண்டுகளாக என்னோடு இருக்கவில்லையா? அவர் என்னிடம் வந்தது முதல் இந்நாள் வரை அவரிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்றார். ஆனால் பெலிஸ்திய படைத்தலைவர்கள் அவர் மீது சினமுற்று அவரை நோக்கி, நீர் குறித்து கொடுத்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும். நம்மோடு அவன் போருக்கு வரலாகாது. போரில் அவன் நமக்கு எதிராக எழலாமன்றோ? இவன் எதனால் தன் தலைவனோடு நல்லுறவு கொள்வான்? இங்கிருக்கும் ஆட்களின் தலைகளை வெட்டுவதால் அன்றோ? சவுல் 1000 பேரை கொன்றார், ஆனால் தாவீது 10000 பேரை கொன்றார் என்று சொல்லி பெண்கள் தங்களுக்குள் பாடி ஆடியது இந்த தாவீதை குறித்து அன்றோ என்றார்கள். அப்பொழுது ஆக்கீசு தாவீதை அழைத்து அவரிடம், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நீர் நேர்மை மிக்கவர். நீர் போருக்கு என்னோடு செல்வது சரியாகவே தோன்றுகிறது. ஏனெனில் நீர் என்னிடம் வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. இருப்பினும் நீர் வருவதை தலைவர்கள் விரும்பவில்லை. ஆதலால் இப்பொழுது திரும்பிச் செல்லும். பெலிஸ்தியரின் தலைவர்கள் மனம் வருந்துமாறு எதையும் செய்யாதீர், சமாதானமாய்ச் செல்லும் என்றார். ஆனால் தாவீது அவரிடம், நான் செய்தது என்ன? நான் மன்னராகிய என் தலைவரின் எதிரிகளுடன் போரிடச் செல்லாதவாறு நான் உம்மிடம் வந்த நாள் முதல் இன்று வரை அடியேனிடம் நீர் கண்டது என்ன என்று கேட்டார். அதற்கு ஆக்கீசு தாவீதை நோக்கி, கடவுளின் தூதரைப் போல் நீர் என் பார்வையில் குற்றமற்றவர் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் இவன் எங்களோடு போருக்கு வரலாகாது என்று பெலிஸ்திய படைத்தலைவர்கள் சொல்லுகிறார்கள். ஆதலால் உம்முடன் வந்த உம் தலைவர் சவுலின் பணியாளர்களுடன் நீர் வைகரையில் எழுந்து விடிவதற்குள் புறப்பட்டுச் செல்லும் என்றார். ஆதலால் தாவீது தம் ஆள்களுடன் வைகரையில் புறப்பட்டு பெலிஸ்திய நாட்டிற்கு திரும்பினார். ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்குச் சென்றனர்.